2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் மெயின்லி டாக்ஸ் சேவிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றப்போ நம்ம மேபி அப்படியே போயிட்டு ELSSல லேண்ட் ஆயிடலாம். அதாவது டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, டிசைட் பண்ணியாச்சு. ஆனா எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ரிசர்ச் கண்டக்ட் பண்ண வேண்டியது நான் சொல்ற இந்த ஒரு 7 ஃபண்ட்ல. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை. அட் தி சேம் டைம் டாக்ஸஸ் சேவ் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் மென்ஷன் பண்ண மாதிரி ELSS அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ELSSனா என்ன? ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம், இல்லைன்னா காமனாக சொல்றது டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நீங்க ஒருவேளை இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்றீங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இங்க உங்களோட ஃபண்டு இன்வெஸ்ட் ஆக போறது ஈக்விட்டியில, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ இங்க உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இங்க உங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் ஹை, ஆனா கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் ஹையா இருக்கும். நீங்க காமனா வந்துட்டு PPFல இல்லைன்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இங்க அது இல்லை. ஸோ நீங்க இதை ஆஃப் பண்றீங்கன்னா இந்த முக்கியமான விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஒருவேளை மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா, மோசம் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட காசை இழக்கவும் நேரிடும். ஸோ இதை பத்தி மேலும் பல விஷயங்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சனா, ELSS அப்படின்றது ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்காக எங்களை அங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன்னு கேக்குறீங்க. அதுக்கான ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ லாங் டேர்முக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்? ELSS எங்க உங்க ஃபண்டை இன்வெஸ்ட் பண்றாங்க? ஈக்விட்டியில, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றப்போ ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டான ஆப்ஷன். எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இந்த ELSS கேட்டகரி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஆவரேஜ் ரிட்டர்னா 15% கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு செக்ஷன் 80C கீழே 1.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரும் இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நார்மலி எடுத்துக்கிட்டோம்னா சேலரி வாங்குறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டைம், அவங்க எல்லாருமே இந்த 80C கீழே சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க டாக்ஸ் சேவிங் கூட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், லாக் இன் பீரியட் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ நார்மலி வந்துட்டு இந்த டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் பேக்டா இருக்குங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த லாக் இன் பீரியட் அப்படின்றது லாங் டேர்மா வந்து இருக்கும். இந்த ஒரு கேட்டகரி கீழே, அதாவது டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீழே இந்த ELSSக்கு தான் இருக்கலையே ஷார்ட்டஸ்ட் லாக் இன் பீரியட் இருக்கு. அது வந்து 3 years. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ PPF எடுத்துக்கிட்டோம்னா 15 வருஷம் டென்யூர், 6 வருஷத்துக்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுவே நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டோம்னா 5 வருஷம். நான் சொன்ன மாதிரி ELSSக்கு 3 வருஷம். ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் அது நீங்க எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? ஈக்விட்டியில, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க வந்து அதை வச்சிருக்கணும். பிளஸ் அது ஒரு 5 இயர்ஸா இல்லை 7 இயர்ஸா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாக் இன் பீரியட், அது வந்து ஷார்ட். மூணாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நீங்க வந்துட்டு அந்த லாக் இன் பீரியட் இருக்கு அப்படின்றதுனால காசு எடுக்க முடியாது. கரெக்டா? ELSSல இன்வெஸ்ட் பண்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டா நினைச்சுக்கோங்க. ஸோ உங்களோட காசு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்க பார்ப்பீங்க நீங்க போட்ட காசு வளரும். ஸோ பேசிக்லி என்ன ஆகும்னா அந்த 3 வருஷம் 5 வருஷம் ஆகும், 5 வருஷம் 7 வருஷம் ஆகும், 7 வருஷம் இனியும் கூடும். பிளஸ் நாம நிறைய காசு ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த ஒரு 3 வருஷம் லாக்இன் பீரியட்ல நம்ம பார்த்தோம் ஸ்டாக் மார்க்கெட் என்ன, அங்க என்ன நடக்குது, எப்படி காசு கிடைக்குது, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நாம இப்போ என்ன பண்றோம், ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல நிறைய காசு போட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோம். ஸோ பேசிக்லி இதை ஒரு என்ட்ரி பாயிண்டா எடுத்துக்கோங்க, ஒரு லேர்னிங் ஸ்டேஜை கூட வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தும் நிறைய காசு பார்க்க முடியும். ஸோ இந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். நீங்க ஒருவேளை டாக்ஸ் சேவ் பண்ணணும், அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ELSS ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ELSSனா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஆனா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம பார்க்கணும்.
ஓகேவா இருக்கான்னு. ஸோ நீங்க வந்து ELSS இல்லைன்னா டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 பேராமீட்டர் நீங்க பார்க்கணும். அது என்னென்னு நான் சொல்றேன், டக்குன்னு பாருங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஒரு வருஷத்துல ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு. இப்போ இந்த ஒரு வருஷத்துல இருந்து பின்னாடி போயிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க வந்து பார்க்கணும் எந்த அளவு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் 1. ரெண்டாவது பேராமீட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கா, அப் அண்ட் டவுன்ல போயிருக்கா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஏறி போயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். கன்சிஸ்டன்சி அப்படின்றது இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். மூணாவது, நாம வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவோம். இந்த அளவு இந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கான்னு பார்க்கணும். பிளஸ் அந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல அந்த ஒரு ஸ்பெசிபிக் பியர் குரூப் இருக்கும் இல்லையா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கூட பார்க்கணும். நாலாவது, நாம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ பேசிக்லி ஃபண்ட் மேனேஜர் 80% ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ELSS ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷமும் ஒரு AMCல இருந்து, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருந்து புது ஸ்கீம்ஸ் கீழே யூனிட்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறதுனால என்ன ஆகும்னா நீங்க வந்துட்டு ஓவர் எக்ஸ்போஷர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரே கேட்டகரியில நிறைய ELSS ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க டாக்ஸ் சேவிங் அப்படின்றது மட்டும் கிடையாது நம்மளோட மோட்டிவ். ஸோ அதை மட்டும் மோட்டிவா வச்சு நிறைய ELSS ஃபண்ட்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அட் டைம்ஸ் நம்ம வந்துட்டு நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ELSSனா என்னன்னு பார்த்தாச்சு. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பேராமீட்டர்ஸை நீங்க கன்சிடர் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 7 ஃபண்ட்ஸ் வந்து சொல்ல போறேன். ஸோ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் ஃபர்ஸ்ட் இந்த 7 ஃபண்ட்ஸ்லாம் வந்து இருக்கணும். முதல்ல நான் உங்களுக்கு அதை ஒரு டேபிள் வழி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட், ரெண்டாவது கனடா ரொபாக்கோ ஈக்விட்டி டாக்ஸ் சேவர் ஃபண்ட், மூணாவது மிரே அசர்ட் டாக்ஸ் சேவர் ஃபண்ட், நாலாவது இன்வெஸ்கோ இந்தியா டாக்ஸ் பிளான் ஃபண்ட், அஞ்சாவது DSP டாக்ஸ் சேவர் ஃபண்ட், ஆறாவது குவான் டாக்ஸ் பிளான், இது நியூ அடிஷன், ஏழாவது பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியா டாக்ஸ் அட்வான்டேஜ். ஓகே, இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வந்து பேடிஎம் மணி ஓப்பன் பண்றேன். பேடிஎம் மணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். உள்ள போனோம்னா அங்கே எழுதியிருக்கும் டாக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ். உள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு கனடா ரொபாக்கோ ஈக்விட்டி டாக்ஸ் சேவர் அதை வந்து ஓப்பன் பண்றேன். அது நம்மளோட செகண்ட் ஃபண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதோட ஒரு கன்சிஸ்டன்சி 3 வருஷமா எப்படி இருக்கு, வளர்ந்துருக்காங்க, விச் இஸ் குட். அடுத்து போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு 3 இயர்ஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம வந்துட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு. ஸோ 1 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 78.40% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு 3 வருஷத்துல, விச் இஸ் குட். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ரிஸ்கோமீட்டர், நம்ம என்ன சொன்னோம், ரிஸ்க் எவ்வளோ அப்படின்றத அது காமிக்கும். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்லி இங்கே நமக்கு வெரி ஹை ரிஸ்க் அப்படின்றத காமிச்சிருக்கு. கீழே பார்த்தோம்னா ஃபண்ட் இன்ஃபர்மேஷன். உள்ள போய் பார்க்குறப்போ ஃபண்டோட பேர் இருக்கு, ஸ்கீம் அசட் சைஸ் என்னன்றது இருக்கு, கேஷ் ஹோல்டிங் 3% வந்து இருக்கு, ஓப்பன் எண்ட் ஃபண்ட் டைப் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.61% வந்து இருக்கு. ஸோ பேசிக்லி நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபண்டுக்கும் உங்களோட ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி இருந்திருக்கு, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுலாம் உங்க சைட்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு தான் எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணணும். ஸோ பேசிக்லி இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், டாக்ஸ் சேவ் பண்ணணும், சேம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த ஒரு டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம ஆப் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கிட்டாச்சு. என்ன பேராமீட்டர்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றதை பார்த்தாச்சு. ஒரு 7 ஃபண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிறோம். இங்கே நான் பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்ல முடியும், ஏன்னா நமக்கு இருக்கிற டியூரேஷன் கம்மி. ஆனால் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதாவது 8 hours 9 hours கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கோர்சஸ் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் இருக்கு. யாருக்கு தான் காசு ஏர்ன் பண்ணணும், அந்த காசை டபுள் ஆக்கணும் அப்படின்ற ஆசைலாம் ஒன்று இல்லை. ஸோ உங்களோட காசை நல்லா மேனேஜ் பண்ண கற்றுக்கணும்னா
நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் கேட்டகரியில ஃப்ரீடம் ஆப்க்குள்ள எக்கச்சக்கமான கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. சரி, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல ஃபார்மிங் கத்துக்கணும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான கோர்சஸும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. 900+ கோர்சஸ் இருக்கு. எக்கச்சக்கமான மென்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அதை கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாத்திக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.